Good evening, my dear friends. தொட்டனை தொரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தொரும் அறிவு. I am presenting this video for UPSC aspirants as well as the TNPSC aspirants. It's kind may support to your competitive examinations. ஸோ அதனால ஒவ்வொரு நாளும் இந்த Zoom மீட்டிங்ல கரெக்டா நைட் 9 o'clock நம்ம சந்திக்கலாம். சரிங்களா? சரிங்க. நிறைய வீடியோ அப்டேட் பண்ணிட்டே இருந்திருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ் நிறைய நான் பண்ணிட்டே இருந்திருக்கேன். These classes are most fact relevant to the subject and also current facts. ஸோ கொஞ்சம் மிக்ஸ்டு ஃபேக்ட்ல கொஞ்சம் கிளாஸ் போறதுனால உங்களுக்கு மெயின் சென்டென்ஸ் எழுதுறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் யூபிஎஸ்சி அப்படிங்கிறத ஹெல்ப் பண்ணி தெரிவிச்சுக்கிறேன். சரிங்க, கம் டு த கண்டினியூஷன் கிளாஸஸ். ஸோ லாஸ்ட் 2 to 3 days நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸோ பில்ஸ் இன் தட் பார்லிமெண்ட் லைக்வைஸ் பப்ளிக் அண்ட் பிரைவேட் பில் இட் வாஸ் கிளாசிஃபைடு இன்டு மணி பில் அண்ட் ஃபினான்ஸ் பில் அண்ட் அமெண்ட்மெண்ட் பில் அட் தி சேம் டைம் ஆர்டினரி பில் நம்ம சொல்றோம். ஸோ இதை பத்தி நிறைய 2-3 வீடியோ வந்து ப்ரீவியஸா அப்டேட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் அதை ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபினான்ஸ் பில் சொல்லிட்டாலே இட்ஸ் 2 kind of categories. தட் மீன் கேட்டகரி ஏ அண்ட் கேட்டகரி பி, அல்லது டைப் 1 அண்ட் டைப் 2னே நம்ம அதை சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெரி சிம்பிள். ஸோ இப்போ நார்மல் ஆர்டினரி பில்னா ஆர்டிகல் 107, 108 நம்ம சொன்னோம். மணி பில் அப்படின்னா ஆர்டிகல் நம்பர் 109, 110 நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 109 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா the procedure of that மணி பில்னு சொல்லி சொல்லுவோம். 110 110 இல்லையா? ஸோ 110 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ த ப்ரொவிஷன் ஆஃப் தட் மணி பில், எதெல்லாம் நம்ம மணி பில்னு சொல்ல முடியும் நம்ம சொல்றோம். ஸோ ஒவ்வொரு பில்ஸ் ஹாஸ் தட் ப்ரொவிஷன் அண்ட் ஆல்சோ ப்ரொசீஜர். இட் வாஸ் கன்ஃபைன்ட் இன்டு த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்ஸ் பில்லை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, வாட் இஸ் த ப்ரொவிஷன் அண்ட் வாட் இஸ் த ப்ரொசீஜர், அவ்வளவுதாங்க. என்ன ப்ரொவிஷன், என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறவங்களா இருந்தா, ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆர்டினரி பில் அண்ட் மணி பில் அப்டேட் பண்ணிருப்போம். அதே மாதிரி ரீகால் பண்ணிட்டீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? எஸ். ஸோ ஃபினான்ஸ் பில்லை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 117 அண்ட் 117 நம்ம ரெண்டா பிரிக்கலாம். என்னங்க ஒரே நம்பர் சொல்றீங்க? சப் கிளாஸஸ் தாங்க. ஆர்டிகல் நம்பர் 117 சப் கிளாஸ் 1 அண்ட் ஆர்டிகல் நம்பர் 117 சப் கிளாஸ் 3 இல்லையா? 117 அண்ட் 117 சப் கிளாஸ் 3 அண்ட் சப் கிளாஸ் 1. So type 1 that means category A அப்படின்னா article number 117 so subclass 1. Type B that means category number type 2 and category number P அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா is likewise article number 117 and subclass 3 அப்படிங்கிறது தான். சரிங்க. ஸோ இதை உங்களுக்கு அழகா நான் உங்களுக்கு பேர்ட் ஃபீல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாட் அபவுட் த கான்ஸ்டிடியூஷன் சப் ஆர்டிகல் வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஆர்டிகல் நம்பர் 117 அப்படிங்கிறது. ஸோ அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு கிவ் சம் கிளாரிபிகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தட் finance bill. Yes. What are the finance bill? The very simple. All the money bills are finance bills. Sir, what do you say that? That means article number 117 subclass 1 clearly explain all the money bills are finance bill. But at the same time, but all the finance bills are not money bill because the finance bills are classified into 2 kinds. One is that article number 117 subclass 1 and another part is that article number 117 subclass 3 அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ மணி பில் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம ரொம்ப அழகா டிஸ்கஸ் பண்ணோம். என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் மணி பில் நம்ம சொன்னோம். தட் மீன் சப் கிளாஸஸ் A to F வரைக்கும் இருக்குங்க. கிட்டத்தட்ட 7 ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருந்தா அதெல்லாம் மணி பில்லுங்க, எக்ஸாக்டா மணி பில். So this kind of provisions also called a money bill is also called as a finance bill. That's why I'm telling with you all the money bills are finance bill நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன ப்ரொவிஷன் சொல்றோம்? ஆர்டிகல் நம்பர் 110. ஸோ இட்ஸ் சப்கிளாசஸ் ஃப்ரம் A to F வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இம்போசிஷன், அபாலிசேஷன், ரெகுலேஷன் ஆஃப் பாரோவிங் அமௌண்ட் அண்ட் டெக்ளரேஷன், பேமெண்ட் அண்ட் வித்ட்ரால் ஆஃப் த கன்சாலிடேட் ஆஃப் இந்தியா. ஸோ அதே மாதிரி அப்ரோப்ரியேஷன் ஆஃப் தட் மணி, அந்த ரிசிப்ட் ஆஃப் மணி அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் த கன்சாலிடேட் ஃபண்ட், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி நம்ம பிரிக்கிறோம். These type of the categories and provisions are called a money bill. This also called as a finance bill. That's why I'm telling with you all the money bills are finance bill. At the same time, the finance bill has been classified into 2 categories, likewise category A and B. So category A type is also called a money bill. So look like is a finance bill சொல்றோம். Category B is totally different from that அப்படிங்கிறது தான். So that's why I'm telling that all the finance bills are not money bill அப்படிங்கிறது தான். Category A and B பிரிச்சு தான் நம்ம சொல்றோம் இல்லையா? சரிங்க. இப்போ இது புரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ லெட் வி டிஸ்கஸ் ஃபர்தர். வெரி சிம்பிள். ஸோ ஃபினான்ஸ் பில்லை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 117 நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுமோ அதுதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ ஆர்டிகல் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா, a bill or amendment making provision for any of the matters specified in subclasses from A to F. That means classes of subclass 1 in article number 110. அதுதான் நம்ம மேல டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ A to F என்ன இருக்கு அப்படிங்கிறத
நம்ம தெளிவுபடுத்தணும் with respect to money bill. இந்த money bill வீடியோ கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. So a bill or amendment making provision for any matter specified in subclasses from A to F in with respect to the subclass number 1 of 110. So it shall not be introduced or moved except on recommendation of the president, and a bill making such a provision shall not be introduced in the council of states. I will explain with you. இப்போ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்குறவங்களா இருந்தா நான் தெளிவுபடுத்துறேன். ஸோ நார்மலா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிம்பிளா சொல்றோம் ஆல் மணி பில்ஸ் ஆர் ஃபினான்ஸ் பில். ஸோ இப்போ மணி பில் என்ன பண்ணுவோம், the money bill should be introduced by the ministry with respect to the Lok Sabha. They have to get some prior approval from the president. This is the procedure. So clearly elicited in that article number 109 அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சோ அதுக்கு என்ன ப்ரொவிஷன் சொல்றோமோ அதே ப்ரொவிஷன் எதுக்கு அடாப்ட் ஆகும் பாத்தீங்க அப்படின்னா, சோ ஃபினான்ஸ் பில் டைப் 1 தட் மீன் கேட்டகரி ஏக்கு அது அடாப்ட் ஆகும். பிகாஸ் கேட்டகரி ஏ பொறுத்த வரைக்கும் ஆல் தி ஃபினான்ஸ் பில்ஸ் ஆர் ஆல் தி மணி பில்ஸ் ஆர் ஃபினான்ஸ் பில் நம்ம சொல்லலாம், நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? சரிங்க. சோ அப்ப என்ன சார் டிஃபரெண்ட், எனக்கு ஒன்றும் புரியலங்க, அதுவும் இது ஒண்ணுன்னா என்ன டிஃபரெண்ட்? சிம்பிள் டிஃபர். இப்ப நார்மலா பாத்தீங்க அப்படின்னா மணி பில்ல பொறுத்த வரைக்கும் சோ ஆர்டிகல் நம்பர் 110 அண்ட் சப்கிளாஸ் பி பாருங்களேன் என்ன சொல்றாங்க, the regulation of the borrowing of money by the union of government அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த ரெகுலேஷன் ஆஃப் borrowing of money பத்தி என்டையர் பில் அதை பத்தி மட்டும் தான் சொல்லும். அப்படி சொன்னா அது மணி பில் சார். ஆனா பினான்ஸ் பில்ல வந்து கேட்டகரி ஏல வந்து சோ ஒரு பில் பாஸ் பண்றாங்கன்னா ஒரு பில்ல பொறுத்த என்ன சொல்லுவோம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், ஸோ ஸ்பெசிஃபைடு பீரியட் இருக்கும், டைம் டென்யூர் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னு சொல்லியிருக்கோம், எக்ஸிக்யூட்டிங் அத்தாரிட்டி யாருன்னு சொல்லியிருக்கோம். ஸோ தட் மீன் இன்டெஃபினைட் பீரியடா டெஃபினைட் பீரியடாங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஸ் பில்ல நிறைய கேட்டகரி இருக்கும் இல்லையா? அந்த கேட்டகரியில பாரோவல் அப்படிங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் கேட்டகரியா மட்டும் தான் இருக்கும். அப்படி இருந்தா அது ஃபினான்ஸ் பில் நம்ம சொல்றோம். புரியுதா? ஸோ இட்ஸ் அ டிஃபர் ஃப்ரம் தட் மணி பில் வித் ஃபினான்ஸ் பில். இட்ஸ் சேம் கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர். ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தா கூட ஸோ பில்ல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபர் இருக்கும். ஸோ அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மணி பில்ல பொறுத்த வரைக்கும் ஸோ த ஸ்பீக்கர் டெசிஷன் இஸ் ஃபைனல் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ மணி பில்ல பொறுத்த வரைக்கும் த ஸ்பீக்கர் வித் ரெஸ்பெக்ட் லோக்சபா த டெசிஷன் ஆஃப் இஸ் ஃபைனல். அவர் தான் ஃபைனல் சொல்லுவாருங்க. இது ஃபினான்ஸ் பில்லா அல்லது மணி பில்லா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அதிகாரம் அவருக்கு தான் இருக்குன்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மணி பில்ல பொறுத்த வரைக்கும் த ஸ்பீக்கர் சர்டிபிகேட் மஸ்ட் நீட், கண்டிப்பா அவர் சர்டிபிகேட் பண்ணணும்னு சொல்றோம். ஸோ ஃபினான்ஸ் பில் கேட்டகரி ஏ டைப்பை பொறுத்த வரைக்கும் so the speaker certificate is must needed அப்படிங்கிறது தான். so that's why is so similar அப்படின்னு நம்ம சொல்றோம். so அதனால தான் கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. so article number 110 shall not be introduced or moved except on recommendation of the president. without recommendation of the president it cannot be introduced. without recommendation of that or without consideration of the president it cannot be passed இல்லையா? சோ அதே ப்ரொவிஷன்ஸ் எதுக்கு பொருந்தும் அப்படின்னா ஃபினான்ஸ் பில் கேட்டகரி நம்பர் ஏக்கு பொருந்தும். தட் மீன் ஆர்டிகல் நம்பர் 117 சப்கிளாஸ் 1 அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? எஸ். இது டேர்ம் நம்ம டிஸ்கஸ் பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா a finance bill is similar to money bill. That's why. So both of them can be introduced only in Lok Sabha and not in Rajya Sabha. இப்போ மணி பில்ல வந்து எப்படி நம்ம லோக் சபால இன்ட்ரோ பண்ண முடியுமோ அதே மாதிரி ஃபினான்ஸ் பில் கேட்டகரி 1 வந்து லோக் சபால மட்டும் தான் இன்ட்ரோ பண்ண முடியும். At the same time both of them can be introduced so only on the recommendation of the president. So president recommendation ல இது என்ன பண்ண முடியாது, இன்ட்ரோ பண்ண முடியாது. கேட்டகரி A டைப்பை பொறுத்து மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் கம்பேர் டு தி B டைப். let me discuss by later இல்லையா? சரிங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா so a finance bill is covered by that same legislative procedure applicable to an ordinary bill. Hence it can be either rejected or amended by the Rajya Sabha அப்படிங்கிறது தான். இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, ஃபினான்ஸ் பில் ஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சோ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி மெத்தட், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி மெம்பர்ஸ் ஃபார் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த பில் அப்படின்னு சொன்னா அதுதான் மணி பில் மாதிரி சேமா இருக்குங்க. ஆனா ப்ரொசீஜர் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர் சொல்றோம் இல்லையா, சட்டம் இயற்றக்கூடிய ஒரு அமைப்போட ஒரு ப்ரொசீஜர் சொல்றோம்ல, அது வந்து ஆர்டினரி பில் இருக்க மாதிரி இருக்குங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிறீங்களா? வெரி சிம்பிள். சோ அதனால ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்குறவங்களா இருந்தா தயவு செய்து அந்த ஆர்டினரி பில்லையும் மணி பில்லையும் பார்த்துட்டு கொஞ்சம் பாருங்க. சோ சிம்பிள். ஐ வாண்ட் டு ரீகால் ஒன்ஸ் அகைன். இப்போ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டினரி பில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம் அப்படின்னா எய்தர் மெம்பர் ஆர் மினிஸ்டர் ஹேஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி இன் போத் ஹவுசஸ். So it can be introduced in both houses. So they have to ask the leave from before introduction with respect to that leader. That mean Lok Sabha na speaker permission வாங்கிட்டு மெம்பர் ஆர் மினிஸ்டர் இன்ட்ரோ பண்ணிடுவாங்க ஆர்டினரி பில்ல.
அதே மாதிரி லோக்சபால பண்ணலாம், ராஜ்யசபால வந்து அதே சேம் ப்ரொசீஜர் தான். லைக்வைஸ் லோக்சபான ஸ்பீக்கர், ராஜ்யசபான சேர்மன் பெர்மிஷன் வாங்கிட்டு இன்ட்ரோ பண்ணிடுவாங்க இல்ல. இது வந்து ஒரு ஆர்டினரி பில்லா நம்ம சொல்றோம். ஆனா மணி பில்ல வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இன்ட்ரடக்ஷனை பொறுத்த வரைக்கும், மணி பில்ல பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபால இன்ட்ரோ பண்ணவே முடியாது. Rest of that minister of member does not include that bill into that Rajya Sabha. So ordinary bill பண்ற மாதிரி இதை பண்ண முடியாது. So very simple. The minister who are that in Lok Sabha has the responsible person for introduction of that money bill. But they have to get some prior permission for that introduction அப்படிங்கிறது தான். ஸோ ஆர்டினரி பில்லுக்கும் மணி பில்லுக்கும் இன்ட்ரோட பண்ணும்போது சில டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ இந்த ஃபினான்ஸ் பில் கேட்டகரி ஏ வந்து எதை ஈக்குவல் பண்ணுது அப்படின்னா, மணி பில்லுக்கு என்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ் இருக்கோ அதே தான் எதுக்கு ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னா, ஃபினான்ஸ் பில் கேட்டகரி நம்பர் ஏக்கு ஃபாலோ பண்ண போறோம் இல்ல. ஸோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தட் மினிஸ்டர் மட்டும் தான் அதை பாஸ் பண்ண முடியும். பெரும்பாலும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் பாஸ் பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் பில்ல வேற எல்லாரும் பாஸ் பண்ண முடியாது. மினிஸ்டர் மட்டும் தான் பண்ண முடியும், மெம்பர் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ மணி பில்லை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி எல்லாருமே பண்ண முடியும். பட் மெம்பர்ஸ் இஸ் நாட் பெர்மிட்டட் டு ஃபார் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது தான். சரியா? சரிங்க. ஸோ இது வந்து இன்ட்ரோடக்ஷன்ல தெளிவுபடுத்திட்டோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, வித் லைக்வைஸ் ப்ரொசீஜர். என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் முடிச்சாச்சு. அப்புறம் லோக்சபால இருந்து பில் என்ன ஆகும், ராஜ்யசபாக்கு போயிடும். ராஜ்யசபால இருந்து எங்க போகும், பிரசிடென்ட்டுக்கு போகும். ஆனா மணி பில்லை பொறுத்த வரைக்கும் சோ ராஜ்யசபா the power of ராஜ்யசபா has been restricted தெளிவா சொன்னோம், குறைச்சாச்சுங்க. அவங்களுக்கு வந்து அனானிமஸா பாஸ் பண்ண தான் முடியும். ஏங்க அதை அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்ல அமெண்ட்மெண்ட் பண்ணாம அப்படியே பாஸ் பண்ணலாம், இல்ல நான் அதை அனுப்ப மாட்டேன், இல்ல ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டினரி பில்லுக்கு எடுக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ்ஸ் வே மாதிரி மணி பில்லுக்கு எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான். இதை நம்ம ஆர்டினரி பில்லை தெளிவுபடுத்தணும். எஸ், ஐ வில் ஷோ தட். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, so bill in second goes, that means Rajya Sabha have 4 alternative நம்ம சொல்றோம். It may pass with respect to ordinary bill. It may pass this bill without amendment. It may pass the bill with the amendment. It may reject the bill altogether. It may keep the bill pending. இதெல்லாம் ஆர்டினரி பில்லுக்கு தான். மணி பில்லை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் ஓரம் வச்சிடலாம். வித் ரெஸ்பெக்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணா கொடுக்கலாம். சார் கொஞ்சம் பார்த்து இதை சேர்த்துக்கலாமான்னு சொல்லலாம். கேட்டா கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். கேட்கறது கேட்காத்தையும் அவங்க விருப்பம் இல்ல. சரிங்க. எப்படி இந்த சமூகத்துல நம்ம நல்ல விஷயங்கள் சில விஷயம் சொல்லும் போது எப்படி கேட்டும் கேட்காம நிறைய பேர் இருக்கும் இல்லையா, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். அது மாதிரிதான். சோ லைக்வைஸ் பிகாஸ் லெஜிஸ்லேட்டிவ் பவர், பிகாஸ் கம்பேர் பண்ணும்போது சோ ராஷ்டிரபதி தட் மீன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டை விட சோ பீப்புள் ஆஃப் ஹவுசஸ்க்கு நிறைய பவர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. பிகாஸ் தே ஆர் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள், தே ஆர் தி கவர்மெண்ட் பை த பீப்புள் இல்ல. சரிங்க. சோ அப்போ ஒரு ஆர்டினரி பில்லுக்கு ஒரு 4 ஆல்டர்னேட்டிவ் இருக்க மாதிரி மணி பில்லுக்கு இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆனா பினான்ஸ் பில் கேட்டகரி ஏ பொறுத்த வரைக்கும் சோ நார்மல் இன்ட்ரோடக்ஷனை மணி பில் மாதிரி ஃபாலோ பண்றோம். ஆனா அந்த ப்ரொசீஜரை வந்து ராஜ்யசபா ப்ரொசீஜரை ஆர்டினரி பில் மாதிரி பாஸ் பண்றோம். ஒரு பினான்ஸ் பில்ல வந்து லோக்சபா பாஸ் பண்ணிச்சுன்னா ஆர்டினரி பில்ல எப்படி வித் அமெண்ட்மெண்ட், வித்தவுட் அமெண்ட்மெண்ட், ரிஜெக்ட் ஆர் கீப் பெண்டிங் பண்ண அதிகாரம் ராஜ்யசபாக்கு இருக்கும். அதே மாதிரி பினான்ஸ் பில் கேட்டகரி நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் தட் மீன் ஆர்டிகல் நம்பர் 117 சப்ளாஸ் ஏ பொறுத்த வரைக்கும், சப்ளாஸ் 1 பொறுத்த வரைக்கும் தி ராஜ்யசபா ஹேஸ் தி சேம் பவர் அஸ் தி ஆர்டினரி பில். That the alternative ways அப்படிங்கிறது தான். இதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ கேட்டகரி 1 இஸ் ஓவர், நியரஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. சரிங்க. ஒருவேளை நம்ம இப்ப சொல்லிட்டோம், ஒரு பினான்ஸ் பில்ல பாஸ் பண்ணும்போது இன்ட்ரோ பண்ணும்போது மணி பில்ல ஃபாலோ பண்ணுங்க, ஒரு மெம்பர் பினான்ஸ் மினிஸ்ட்ரி மட்டும் தான் பாஸ் பண்ணணும் கண்டிஷன் வைங்க, இதை எங்க தான் பண்ண முடியும், லோக்சபால மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லுங்க, ராஜ்யசபால பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு மணி பில் மாதிரி கண்டிஷன் வச்சுட்டோம். அத ப்ரொசீஜரை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ராஜ்யசபாவுடைய பவர்ஸ் வந்து மணி பில்லுக்கு வந்து the power of ராஜ்யசபா has been restricted சொன்னோம். பட் வித் ரெஸ்பெக்ட் டு தட் பினான்ஸ் பில்ல பொறுத்த வரைக்கும் the power of that ராஜ்யசபா so that did not restrict with respect to the finance bill category number A. That means article number 117 subclass 1 பத்தி பண்ணல. அவங்க அமெண்ட்மெண்ட் பண்ணனா ரிட்டர்ன் பண்ணலாம், இல்ல அப்படியே பாஸ் பண்ணா பாஸ் பண்ணிக்கலாம், அல்லது ரிஜெக்ட் பண்ணலாம், அல்லது kept on பெண்டிங்ல போலாம். ஒருவேளை பெண்டிங் போயப்பட்டாச்சுன்னா என்ன ஆகும், 6 months ஆயிடுச்சுன்னா பில்ஸ் would be lapsed, பில்ஸ் லேப்ஸ் ஆயிரும். ஒருவேளை இவங்க அமெண்ட்மெண்ட் பண்ண சொல்றாங்க, யாரு ராஜ்யசபா வந்து லோக்சபாவை நீ அமெண்ட்மெண்ட் பண்ணுன்னு சொல்றாங்க, ஆனா லோக்சபா அமெண்ட்மெண்ட் பண்ணல, நாங்க வந்து we are ruling party, நாங்க இதை பாஸ் பண்ண போறோம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா டெட்லாக் அப் ஆயிரும். சோ ஒரு பில் டெட்லாக் பில் மாறிட்டுனா the president summon for joint sitting, இதெல்லாம் ஆர்டினரி பில் இருக்கிறது தான். இதெல்லாம் ஒரு மணி பில்லுக்கு ஜாயின்ட் சிட்டிங் தேவையே இல்லை. பட் ஆர்டினரி பில்லை பொறுத்த வரைக்கும், பினான்ஸ் பில்லை பொறுத்த வரைக்கும் என்ன வேணும் அப்படின்னா, ஒரு டெட்லாக் ஆயிருச்சு அப்படின்னா, டெட்லாக் ஆஃப் த பில் அப்படின்னா the president has the power to issue summon for joint sitting. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்கார வேண்டியதா.
ஸோ டிஸ்கஸ் பண்ணுவாங்க, டிபேட் நடக்கும். ஸோ ஓட்டிங்ல யார் எது வின் பண்றாங்களோ அவங்க தான் என்ன சொல்றது பில் பாஸ் ஆகலாம் அல்லது ரிஜெக்ட் ஆகலாம் வித் ரெஸ்பெக்ட் டு த பிரசன்டிங் ஆஃப் voting ஆஃப் த பிரசன்டிங் ஆஃப் தட் மெம்பர்ஸ் இன் டு தட் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் ஜாயின்ட் செட்டிங் இல்லையா? சரிங்க. ஸோ இதுதான் அப்போ ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ஆர்டினரி பில்லுக்கு என்ன உண்டோ நம்ம அதுதான் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது தான். சரியா? இதுவரைக்கும் தெளிவா புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கேப் கொடுக்குறேன். ஏன்னா சொல்லுங்க ராஜ், உங்களுக்கு டவுட் இருக்கா? ஆமா, இந்த சொல்லுங்க. ஃபினான்ஸ் பில் டைப் 1 வந்து உங்களுக்கு மணி பில் மாதிரி கேக்குதுங்களா? கேக்குது மேம், சொல்லுங்க மேம். ஃபினான்ஸ் பில் டைப் 1 வந்து மணி பில் மாதிரியான இன்ட்ரோடக்ஷனையும் ஆர்டினரி பில்லுக்குரிய ராஜ்யசபா இன்டர்ஃபரன்ஸையும் சேர்த்து உள்ளடக்குன்னு தான் ஃபினான்ஸ் பில் டைப் ஏன்னு சொல்றீங்களா? டைப் 1 சரிங்களா? இல்ல அதுதானே மணி பில் மாதிரி இன்ட்ரோடக்ஷனும். ஓகே ஓகே, அதுதான். சரி ஓகே, சரிங்களா? எஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் டவுட்ஸ். ஏன்னா யாராவது கேட்டாதான் எனக்கு கொஞ்சம் பிரேக் கிடைக்கும்ல. நான் மாதிரி கடகடன்னு சொல்லிட்டு போனா எனக்கும் சாட்டிஸ்ஃபைடா உங்களுக்கும் புரியாது. ஸோ லெட் வி மூவ் ஃபார்வர்ட். ஸோ and then let me discuss about that category 2, that mean finance bill 2 இல்ல. so இத பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா I will explain about the constitution. so article number 117 subclass 3, a bill which if enacted and brought into operation would involve expenditure from the consolidated fund of India. so அத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லலாம். இத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா with respect to the expenditure மட்டும்தான், with respect to consolidated fund of India மட்டும்தான், அதை பொறுத்து குறிக்கிறது மட்டும்தான் நம்ம என்ன சொல்றோம்னா கேட்டகரி நம்பர் 2 நம்ம சொல்றோம். so at the same time it shall not be passed by either house of parliament unless the president has recommended to that house the consideration of the bill. ஒரு சிம்பிள் பாயிண்ட் என்ன அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் வந்து பிரசிடென்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கல, அப்படியே கொடுக்காம இந்த பில்லை பாஸ் பண்ணவே முடியாது ரெண்டு ஹவுஸ்லயும். சரிங்க, இன்ட்ரோ பண்றதுக்கு அவருடைய ப்ரேயர் பெர்மிஷன் வேணுமான்னு கேட்டா அவசியம் இல்லை. இப்போ நார்மலா இன்ட்ரோ பண்றதுக்கு என்ன சொல்றோம், மணி பில் மாதிரி ஃபினான்ஸ் டைப் கேட்டகரி 1க்கு வந்து இன்ட்ரோ பண்றதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு கெட் சம் ப்ரேயர் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் தட் பிரசிடென்ட். ஆனா இன்ட்ரோடக்ஷன் பண்றதுக்கு எதை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி 2 பொறுத்த வரைக்கும் இன்னொரு சேஞ்சஸ் என்னன்னா கேட்டகரி 1 வந்து லோக்சபால மட்டும்தான் பண்ண முடியும், மினிஸ்டர் தான் பண்ண முடியும். பட் கேட்டகரி 2 வந்து இஸ் லைக் ஆர்டினரி பில் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க லோக்சபாலையும் பண்ணிக்கலாம், ராஜ்யசபாலையும் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆனா இன்ட்ரோடக்ஷன் பண்றதுக்கு ஒரு ப்ரேயர் பெர்மிஷன் சோ வாங்குறதுக்கு நெசசரி இல்ல. அட் தி சேம் டைம் சோ the recommendation of consideration of the president must needed. இன்ட்ரோடக்ஷன் பண்ணுக்கு அனுமதி கேட்கறது வேற, இந்த பில்ல பாஸ் பண்ண போறோங்கிறத அவர்கிட்ட சொல்லி அவரோட ரெக்கமெண்ட்ல தான் என்ன செய்ய முடியும், அந்த பில்லே பாஸ் பண்ண முடியும். so with respect to that introduction of that category number 2, so there is no need இல்லையா? it is very simple, it is not necessary so to get some prior approval from the president. At the same time the prior consideration of the president must be needed for passing of that finance bill category number 2 in both houses. அதான் ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. it shall not be passed by either house of parliament unless the president has recommended to that house the consideration of the bill. அந்த consideration of the bill பொறுத்த வரைக்கும் அவர் ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னா it cannot be passed by either houses அப்படிங்கிறது தான். பட் கேட்டகரி 2 வந்து it can be so introduced in either house of parliament அப்படிங்கிறது தான். எஸ், புரிஞ்சுதுங்களா? ஓகே சார், புரியுது. சிம்பிள் கிளாஸஸ் தான். சரிங்க, சோ இது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெரி சிம்பிள். hence the finance bill can be introduced in either house of parliament and recommendation of the president it's not necessary for its introduction. so அதே மாதிரி the only special feature of this bill is that it cannot be passed by either house of parliament unless the president has recommended to that house the consideration of the bill அப்படிங்கிறது தான். இதே வேர்ட் தான் லட்சுமிகாந்த்ல இருக்கும். ஸோ லைக்வைஸ் என்னன்னா ஸோ இந்தியன் கானூன்ல நம்ம காப்பி பண்ணி நான் போட்டிருக்கிறது தான் இந்த கான்ஸ்டியூஷன் டேர்ம் தான். ஸோ புக்ல வந்து பேஸ் பண்ணி அப்டேட் பண்ணி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க இல்ல. சரிங்க, இந்த கான்செப்ட் இஸ் கிளியர். ஸோ ஒருவேளை இது இன்ட்ரோடக்ஷனை பத்தி தெளிவுபடுத்திட்டோம் சார், மினிஸ்டர் தான் பண்ண முடியும், ரெண்டு அவையிலையும் பண்ணிக்க முடியும். ஸோ பெரும்பாலும் மினிஸ்டர்னாலே எங்க தான் இருக்க முடியும், நார்மலா லோக்சபால மட்டும்தான். ராஜ்யசபால மினிஸ்டருக்கு ரொம்ப ரேர், ஏதாவது ஸ்பெஷல் மினிஸ்டர் யாரா இருந்தாதான் மட்டும் உண்டு. பட் நார்மல் ராஜ்யசபால பெரிய மினிஸ்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்ட்ரென்த் லோக்சபா தான். சோ பட் இருந்தாலும் ப்ரொவிஷன்ஸ் இஸ் பெர்மிட்டட் ஃபார் போத் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இன்ட்ரோ பொறுத்த வரைக்கும் now we are clear. பட்
இந்த ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இது எப்படின்னா ஆர்டினரி பில் மாதிரி தான். எப்படி நீங்க டைப் 1க்கு என்ன ஃபாலோ பண்ணீங்களோ அதே தான் டைப் 2க்கும். ஸோ ராஜ்யசபாக்கு ஸோ ரிஜெக்ட் பண்றதுக்கோ ரிஜெக்ட் பண்றதுக்கோ அல்லது பெண்டிங் வைக்கிறதுக்கோ அல்லது அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுங்க இல்ல அப்படியே பாஸ் பண்றதுக்கோ உங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது தான். ஒருவேளை நம்ம டெட்லாக் பில் டிஸ்கஸ் பண்றது போல என்ன சொல்லுவாங்க, ராஜ்யசபால வந்து இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுங்க லோக்சபா பில்லை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்க பண்ணது இதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு இவங்க பில்லை மறுபடி திரும்ப பிரசன்ட் பண்ணுவாங்க. ஆனா அது மேல அவங்க பில்லை மறுபடியும் எடுத்து என்ன செய்ய முடியாது, பாஸ் பண்ணி கொண்டு போக முடியாது. அப்படின்னாலும் அது டெட்லாக் ஆயிரும். ஏன்னா நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ண சொல்லி தான் ராஜ்யசபா ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இவங்க அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுத்தா அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அமெண்ட்மெண்ட் ஆடி அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா, பிகாஸ் they have the rights to accept or not accept அப்படிங்கிறது தான். அப்ப நான் சொல்றேன் நீ ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லி இவங்க அமெண்ட்மெண்ட் பண்ண சொல்லி அவங்க அமெண்ட்மெண்ட் பண்ணாம திரும்ப ப்ரொடியூஸ் பண்ணா அவங்க மறுபடியும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ பில் என்ன ஆகும், டெட்லாக் ஆயிரும் இல்லையா. இது ஒரு கைண்ட். அனதர் கைண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இவங்க ஒரு பில் பாஸ் பண்ணிருப்பாங்க. பட் அதை கன்சிடரேஷன் பண்ணாம ஆஃப்டர் 6 months லேப்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதை மறுபடியும் ரிட்டர்ன் பண்ண முடியாது, மறுபடியும் ரீப்ரசன்ட் பண்ண முடியாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் டெட்லாக். ஸோ அப்போ இந்த மாதிரி டெட்லாக் ஆச்சுன்னா as usual, so while the bills are deadlocked, the president has the power, so the veto power to summon to that parliamentarian for joint sitting for that introduction of that bill and passing of that bill. மறுபடியும் ஜாயின்ட் சிட்டிங்ல டிபேட் நடக்கும், ஓட்டிங் நடக்கும். ஸோ மெஜாரிட்டி என்னவோ அதுபடி டெசிஷன் மாறும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? எஸ், புரிஞ்சதா மேம்? எஸ் சார். எஸ் மேம், தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ for your best references, I want to clarify about the differences between the finance bill and also category 1 and 2. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம 3 பில்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், ஆர்டினரி பில், மணி பில், ஃபினான்ஸ் பில். இந்த டிஃபரன்ஷியேட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஆர்டினரி பில் வெர்சஸ் மணி பில் பண்ணலாம், மணி பில் வெர்சஸ் ஃபினான்ஸ் பில் பண்ணலாம். அதே மாதிரி ஃபினான்ஸ் பில்ல 2 கேட்டகரி இருக்கிறதுனால சோ கேட்டகரி ஃபினான்ஸ் பில் டிஃபரன்சஸ் between that கேட்டகரி A and B பண்ணலாம். இப்போ இந்த கிளாஸ் நம்ம பார்த்ததுனால ஒரு சின்ன டிஸ்கஷன் தான். இப்போ கேட்டகரி A பொறுத்தவரைக்கும் என்ன சொன்னோம், சோ it has been listed in article number 117 subclass 1. அதே மாதிரி finance bill category 2 பொறுத்த வரைக்கும் article number 117 subclass 3 அப்படிங்கிறது தான். சாரி. So category A பொறுத்த வரைக்கும் a bill that mean so contains some provision related to that taxation expenditure look like number article number 110 from that subclasses A to F. அதுல என்ன இருக்கோ அதுதான். பட் ரெஸ்ட் ஆஃப் தட் பில் எல்லாம் என்னதுல வந்துரும் அப்படின்னா so with respect finance bill category 2ல சொல்லலாம். அதே மாதிரி பர்టిక్యులரா எக்ஸ்பெண்டிச்சர் from the consolidate fund அப்படின்னு சொல்லிட்டாலே அது எதை சொல்லலாம் அப்படின்னா கேட்டகரி நம்பர் 2 டைப் ஆஃப் finance bill அப்படிங்கிறது தான். சோ ஒருவேளை ஆர்டிகல் நம்பர் 110ல இருக்கக்கூடிய A to Fல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்ல இந்த பில் வந்து பாஸ் பண்றது வரதா ஒரு finance bill நம்ம எடுத்துக்க முடியும், because all the money bills are finance bill, but all the finance bill are not a money bill அப்படிங்கிறது தான். எஸ், ஓகே. சோ கேட்டகரி A பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா it has been introduced so after recommendation of president in that Lok Sabha only. அதே மாதிரி it can be introduced in either house, that means ரெண்டுலயுமே இன்ட்ரோ பண்ண முடியும். பட் so for passing of that bill பொறுத்த வரைக்கும் the recommendation of the president is needed and must அப்படிங்கிறது தான் கேட்டகரி நம்பர் 2. அதே மாதிரி கேட்டகரி 1 பொறுத்த வரைக்கும் while introducing that bill they have to get some prior approval from the president அப்படிங்கிறது தான். இன்ட்ரோ பண்றது மட்டும் some exemption கேட்டகரி 2க்கு இருக்கு அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரிங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா once passed in Lok Sabha, ஒரு பில் லோக்சபால ஆர்டினரி பில் that mean finance bill கேட்டகரி A வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா it become like a ஆர்டினரி பில். ஒரு ஆர்டினரி பில் எப்படியோ அது மாதிரி தான் இருக்குங்க. சோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர், அது ராஜ்யசபால பண்ணா போதும். அதே ப்ரொவிஷன் தான் எதுக்குங்க, கேட்டகரி B-க்கும் அதுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோ ராஜ்யசபா has the power to reject, இதுக்கும் அதே தான். So the simple, so there can be joint sitting while that Rajya Sabha and Lok Sabha he will deadlock. இது ரெண்டுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது சிம்பிள் டிஃபரன்சஸ் இன் போத் ஆஃப் இட். இந்த சிம்பிள் டிஃபரன்சஸ் தான் பில்ல வந்து நிறைய டிபேட் ஆயிரும். இது மணி பில் மாதிரி இல்ல, இது ஃபினான்ஸ் பில் மாதிரி இருக்கு. இல்லங்க, இது மணி பில் இல்ல, ஃபினான்ஸ் பில். என்ன அப்படின்னா சில ஃபினான்ஸ் பில் நீங்க பாஸ் பண்ணணும்னு நினைச்சு மணி பில்லா கொடுத்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கடகடன்னு பாஸ் ஆயிரும். ஏன்னா மணி பில்ல பொறுத்த வரைக்கும் the ruling party have ultimate power with respect to that money bill. So அதனால பாஸ் பண்ற பில் எல்லாமே மணி பில்லா இருக்கு ட்ரை பண்ணுவாங்க. opponent party, that mean other member of that parliamentarian has raised their objection with respect to that bill. So the decision of the speaker it must needed here அப்படிங்கிறது தான். இல்ல இப்போ ஓம் பிர்லா in that with respect to that legislature with respect to that Lok Sabha in சொல்றோம். அதே மாதிரி இங்க வந்து சோ அப்பாவு சார் ஹானரபிள் அப்பாவு சொல்றோம் இல்லையா. சோ the procedure கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கும் இல்ல. சரிங்க. கான்ஸ்டிடியூஷன் வெரி கம்ஃபர்டபிள் டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட்.
பட் நிறைய ஃபேக்ட் ஆஃப் மிக்ஸ்டு ஃபேக்ட்ல இருக்கிறதுனால, மிக்ஸ்டு எத்திக்ஸ் இருக்கிறதுனால வி கெட் சம் லிட்டில் கன்ஃபியூஸ்ட். இது இருந்தா அப்படி இருக்குமா, அதா இருந்தா அப்படி இருக்குமா. ஸோ என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் ஏஜென்ட் வேற மாதிரி இருக்கும், ஹைகோர்ட் வேற மாதிரி இருக்கும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வேற மாதிரி இருக்கும், டென்யூர் வேற மாதிரி இருக்கும். நிறைய கொஞ்சம் ப்ரொசீஜர் நிறைய இருக்கிறதுனால இட் வில் டேக் சம் கன்ஃபியூஸ்ட். ஸோ அதனால மோர் தென் டைம் யூ ஹேவ் டு ரீட் த புக்ஸ் அண்ட் ஜஸ்ட் லிசன் த கிளாஸஸ் ரிப்பீட்டட் 2 or 3 times. ஒரு டூ யாராவது இந்த மாதிரி யாராவது கிளாஸ் கொடுத்தா இல்லைன்னா ஏதாவது கிளாஸ் 2 or 3 times கேட்டுட்டு மோர் தென் டைம் புக்கை ரீட் பண்ணாலே we have to get some clear idea about that constitutions of that Indian polity. இந்தியன் பாலிட்டி பிடிச்சி போச்சுன்னா அப்புறம் வாழ்க்கையில இந்த புக்கை படிக்காம இருக்க மாட்டீங்க. எஸ், இட் வாஸ் நைஸ் டிஸ்கஸ் வித் ஆல் ஆஃப் யூ. உங்களுக்கு தான் டவுட் இருந்தா கேளுங்க ராஜி மேம். இல்ல சார், டவுட்ஸ் எதுவும் இல்லை. ஆமா, நானும் ராஜி மேமும் ரொம்ப நாளா அந்த வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா போய் ரீச் ஆகும் எங்களுக்கு தெரியல. பட் எனிவே வி ஆர் ரெடி டு டூ த சம் சர்வீசஸ் டு தட் ஸ்டூடெண்ட்ஸ் who are most interested to that in the government competitive examinations. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே தீம் தான். என்ன தீம் அப்படின்னு இல்ல ராஜி மேம், ராஜின் தாமஸை பொறுத்த வரைக்கும் ஒரே தீம் என்ன அப்படின்னா, so we have to spread some awareness about the competitive examination by these online classes and also வலையொலி யூடியூப் மூலியமா அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ கெட் சம் கிளியர் ஐடியா போட்டு கொஞ்சம் எடுத்துட்டு எல்லாரும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தான். நிறைய காமெடியில விவேக் கூட சொல்லுவார் இல்ல, எல்லாரும் கவர்மெண்ட் வேலை மற்றது யாரும் தான் பாக்குறது இல்ல. ஸோ பட் நம்ம முயற்சி நல்லா செய்வோம். பட் நம்மள மராத்தான் ரேஸ் போல நம்மள தொடர்ந்து முயற்சி செய்யறவங்களுக்கு நிச்சயம் இது கிடைக்கும். பட் சம் கேஸ் நமக்கு கிடைக்காம போறதுக்கும் சான்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ த பாசிபிலிட்டிஸ் இன் போத் ஹேண்ட், ரெண்டுலயுமே இருக்கு. பட் மிஸ்மேட்ச் நமக்கு இல்லாம இருந்தா கூட நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஸோ வேலை கிடைக்கணும் வெறியோட படிக்கிறவங்களும் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒரு நாலேஜ் வேணும்னு இதை படிங்க. தொடர்ந்து படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவு இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கோ, த ஃபைண்டிங் ரிசல்ட் இஸ் தட் யூ ஆர் கெட்டிங் த ரிசல்ட். நிறைய நாலேஜ் வரைக்கும் படிச்சுட்டே இருக்கணும். நிறைய யங்ஸ்டர்ஸ் படிக்க தயாரா இருக்கிறது இல்லை ராஜி மேம். கொஞ்ச நாள் படிக்கிறாங்க, நம்ம நிறைய பேர் டவுட் எல்லாம் கேட்கறாங்க, கொஞ்ச நாள் படிக்கிறாங்க, ஒரு 2-3 நாள் கிளாஸ் பாக்குறாங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஔவையார் சொன்னது போல இல்ல, சோ இளமையில் வறுமை சோ மிகவும் கொடியது இல்ல. சோ அது போல இந்த இளமையில படிக்கணும்னு சொல்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மல்டிமீடியா ரெஸ்பான்சிபிலிட்டியில, இன்னைக்கு கமிட்மெண்ட்ஸ்க்கு கூடிய யங்ஸ்டர்ஸ்ல உட்கார்ந்து படிக்கணும், அப்படி புக்கை ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது இஸ் டூ டிஃபிகல்ட். அதை எல்லாரும் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். பட் ஒரு சக்சஸ் வேணும் அப்படின்னா வி ஹாவ் டு கிவ் சம் சாக்ரிஃபைஸ். நம்ம ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் முடியும். முதல்ல கொஞ்சம் உட்கார்ந்து புக்கை ரீட் பண்ண தயாராகுங்க. உட்கார்ந்து படிச்சு ரீட் பண்ற அளவுக்கு மைண்ட் செட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம், ஸோ 2.5 மணி நேரம் தாராளம் படிக்கலாம். நைட்ல ஒரு 1 மணி நேரம், ஏர்லி மார்னிங் ஒரு 1.5 மணி நேரம் படிச்சீங்கன்னா, ஸோ ஒரு 2 இயர்ஸ் நம்ம தொடர்ந்து படிச்சீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம் உங்களை தயார்படுத்திக்க முடியும். கரெக்ட் தானே ராஜி மேம்? எஸ் சார், எஸ் சார். ஆமா, உண்மைதான். ஆனா யாரும் அதோட படிக்கிறாங்களான்னு தெரியல. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு எந்த ரீச் ஆகும்னு தெரியல. பட் பார்க்கலாம். ராஜு மேம் தொடர்ந்து நிறைய ஹிஸ்டரி கிளாஸஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இல்ல, அதுவும் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இன்னைக்கு இந்த ஆர்டினரி பில், மணி பில், ஸோ இந்த ஃபினான்ஸ் பில்லை வச்சு இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேல ஒரு சின்ன குயிஸ் மாதிரி நானும் ராஜு மேம் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது கொஞ்சம் லைவாகவும் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு, கொஞ்சம் குயிஸா பார்த்துட்டோம்னா வி கெட் சம் கிளியர் ஐடியா. நம்ம அதை அரேஞ்ச் பண்ணலாம் ராஜு மேம். Sir. Thank Okay, you, sir. thank you. It was nice talking with all of you. Thank you, sir. Good night to everyone. Thank you.